லேட் நைட்ல மனைவி கணவருக்கு தெரியாமல் வேறொருவருடன் போன் கால் பேசுவது கணவனுக்கு செய்யும் குரூயல்ட்டியா? இந்த வழக்குல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு திருமணம் ஆகுது. அவங்க கேரளால இருக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் மனைவி லேட் நைட்ல ஆட் ஹவர்ஸ்ல ஒரே நாள்ல பல தடவை இல்ல அடிக்கடி ஒருத்தரோட போன்ல பேசிட்டே இருக்காங்க. கணவர் அதை வார்ன் பண்ணிட்டே இருக்காரு, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனா மனைவி கேட்கல. கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஃபேமிலி கோர்ட்ல க்ரூயல்டியின் அடிப்படையிலையும் அடல்ட்ரியின் அடிப்படையிலையும் மனைவி மீது விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. ஃபேமிலி கோர்ட் அதை மறுத்துடுது. அதனால அவர் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவருக்கு விவாகரத்து வழங்கல. அதனால பாதிக்கப்பட்ட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கேரளா ஹைகோர்ட்ல மேல்முறையீட்டுக்கு போறாரு. கேரளா ஹைகோர்ட்ல இந்த வழக்கை விசாரிச்சுட்டு மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். அதாவது கணவன் ரிப்பீட்டடா இந்த மாதிரி ஒருத்தட்ட போன் கால் பேசாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா தேவையில்லாம மனைவி அவர்கிட்ட ரிப்பீட்டடா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மனைவி கணவர் மேலையும் அவர் குடும்பத்தார் மேலையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப கணவன் சொல்லியும் கேட்காம மனைவி ஆட் ஹவர்ஸ்ல லேட் நைட்ல ஒரே நாள்ல பல தடவை ஒருத்தருக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கால் செய்யறதுங்கிறது தவறுதான். அது கணவருக்கு அவர் செய்யற மிகப்பெரிய ஒரு மென்டல் குரூயல்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டல் குரூயல்டியின் அடிப்படையில கணவருக்கு விவாகரத்து கொடுத்துடுது கேரளா உயர் நீதிமன்றம். ஆனா அதே சமயத்துல மனைவி அடல்ட்ரியில இருக்கிறாங்கிறத கணவர் சரியா ப்ரூவ் பண்ணலங்கிறதுனால அடல்ட்ரியில இருக்கிறாங்கிறத அந்த ஒரு போர்ஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுது. ஆனா அடல்ட்ரியில இல்லாம அவங்க மென்டல் குரூயல்டி கொடுத்தாங்கிறதோட அடிப்படையில கணவருக்கு விவாகரத்து வழங்கி தீர்ப்பு சொல்லுது கேரளா ஹைகோர்ட். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.